ஜாதிக்காய் வச்சு ஒரு டிப்ஸ் போட்டிருந்தேன். இந்த கல்லுல இளச்சி கரும்புள்ளி பிம்பிள்ஸ் வந்து போனதுக்கப்புறம் பிளாக் மார்க் இருக்கு இல்லைங்களா, அது மேலே அப்ளை பண்ணுங்கள். இல்லைன்னா கண்ணு கீழே கருவளையத்துக்கு அப்ளை பண்ணுங்கள், சரியாயிடும்னு சொல்லிட்டு அதில் நிறைய பேர் கமெண்ட்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதில் பர்டிகுலராக 2 கமெண்ட்ஸில் பதில் சொல்லணும். ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, அக்கா நீங்கள் வந்து கண்ணுக்கு கீழே கருவளையம் கழுத்தில் இருக்கிறது கருமைக்கெலாம் போகிறதுக்கு நீங்கள் சொல்கிறீங்க, வாயை சுற்றி வந்து எங்களுக்கு ரொம்ப கருப்பாக இருக்குது, இந்த உதட்டுக்கு கார்னர்லலாம் இருக்குது, அதுக்கு வந்து டிப்ஸ் சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சேம் இதே டிப்ஸே நீங்கள் வந்து ட்ரை பண்ணலாம். ஏன்னா ஜாதிக்காய், அதுக்கப்புறம் வந்து பச்சரிசி மாவில் லெமன் ஆட் பண்ணி அப்ளை பண்ணுறது, இது எல்லாமே வந்து ஹெர்பல் தான். அதுவும் வந்து இன்டேக் எடுத்துக்கக்கூடியது தான். நம்ம கெமிக்கல் வச்சு எந்த ஒரு டிப்ஸும் சொல்லலை. அதனால நீங்கள் வாயை சுற்றி அப்ளை பண்ணும்போது உள்ளே போனாலும் அது வந்து ப்ராப்ளம் கிடையாது. அது இல்லாமல் நம்ம வீட்டிலே இருக்கக்கூடிய பொருள் தான். அதனால நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்ல ரிசல்ட் வந்து இருக்கும். செகண்ட் வந்து ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க, இந்த கல் எங்கக்கா வாங்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து இழைக்கிற கல் நாட்டு மருந்து கடையில் தான் வாங்கினேன். நம்ம நாட்டு மருந்து பொருள்லாம் வாங்குறோம் இல்லையா, அதே கடையில் தான். உங்கள் நியர்பையில் கடை இருக்குது அப்படின்னா நீங்கள் கேட்டு பாருங்கள். இந்த டைப்லேயும் இருக்கும், இன்னொன்று வந்து கருங்கல்லையும் இருக்கும். உங்களுக்கு எது ஃப்ளெக்சிபிளோ அது வாங்கி ட்ரை பண்ணுங்கள். கருங்கல்லாக இருந்துச்சுன்னா அதை நல்லா வாஷ் பண்ணுங்கள். வேறு ஏதாவது ஒரு 2-3 வாட்டி இழைச்சிட்டு அதை கழுவிட்டு யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா அந்த கருங்கல்லோட துகள்கள் வந்து ஃபஸ்ட்டு இழைக்கும் போது வரும், அதுக்கப்புறம் தான் அது சரியாகும். இந்த கல்லில் ப்ராப்ளம் இல்லை, நல்லாயிருக்கும். ஸோ டவுட் கிளியராக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த டிப்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இருப்பதை வைத்து இன்பமாக வாழலாம். தேங்க்யூ.